மறுபடியும் ஆண்டவர் நம்மளை கட்டுவதற்கு இரண்டாவது நமக்கு தேவை ரொம்ப அவசியமான ஒன்று. நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்தை விட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஸோ வெளியே வந்தா அது கொஞ்சம் கடினம்தான், அது அவ்வளோ சுலபமானது அல்ல. ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரான்ற ஒரு பெரிய பதட்டம், என்ன ஆகுமோ, அண்ணன் என்ன சொல்லுவானோ, எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது. ஆனால் அத்தனை கேள்விகளையும் தவிர இந்த இடத்திலிருந்து வெளியே வந்தா போதும், அதை விட இது கொடுமையான இடம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்த உடனே இளையகுமாரன் இல்லை, எனக்கு தண்டனை கிடைச்சா கூட பரவாயில்ல, அந்த இடம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி, அதான் கத்தரிடத்தில் அடி வாங்கினா கூட பரவாயில்ல, பட் இந்த ஆசீர்வாதம் நமக்கு அவசியமானது அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 3, மூன்றாவது ஒரு 2 மினிட்ஸில், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 17வது வசனத்திலிருந்து, அவன் புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனாருடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனாரிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரதமாகவும் உமக்கு விரதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனாரிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பனார் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரதமாகவும் உமக்கு விரதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இந்த இளையகுமாரனை மறுபடியும் அப்படின்ற வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 என்ன பண்ணாரு சொல்லுங்க. அவனுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உணர்வுகளுக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாய் மாறினான், தன்னுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தான், தனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்திற்காக ஆண்டவரிடத்தில் கேட்டான். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக அவன் விழுந்த இடத்திலேயே கிடக்கிறதுக்கு அவன் விரும்பல. இல்லை, நான் இந்த இடத்துல இருந்து எழும்பணும்னு முயற்சி எடுத்து அந்த இடத்தை விட்டுட்டு, இப்போ அந்த இடத்தை விட்டுட்டு கிளம்பிட்டான். இல்லை, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் தன் தகப்பனை பார்க்கறதுக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனாரை பார்த்த உடனே என்ன சொல்லணும்னு அவன் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றான். நான் எனக்குள்ள குற்ற மனசாட்சி வந்துருச்சு, நான் எழும்பிட்டேன், நான் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன், எங்க அப்பாவை நான் சந்திக்க போறேன். ஆனா எங்க அப்பாவை சந்திக்கும் போது எங்க அப்பாவை பார்த்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, தகப்பனே, உமக்கு விரதமாகவும் பரத்துக்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை, உங்க வேலைக்காரர்கள் ஒருத்தனா என்னை வச்சுக்குங்கன்னு எங்க அப்பாட்ட போய் சொல்ல போறேன்னு கிளம்பி அவன் போகும்போது அவன் உருக்குலைஞ்சு போயிட்டான். பழைய ஆள் இல்லை, அவன் கருத்து போயிட்டான், ஒல்லி ஆயிட்டான், அவனுடைய உருவமே அவனிடத்துல இல்லை. ஏன் அப்படின்னா, பன்றுகளுடைய தவிட்டினால தன்னுடைய பசியை ஆற்றுவதற்கு ஆசையா இருந்தானாமா, அது கூட அவனுக்கு எந்த அளவுக்கு பஞ்சத்துல தள்ளப்பட்டிருக்கான் பாருங்க. எல்லாமே போச்சு அவனுக்கு. அவனுக்கு நல்ல வஸ்திரம் இல்லை, நல்ல பாதரட்சை இல்லை. ஆனா எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அப்பா பக்கத்துல வந்ததுக்கு உடனே அவங்க பையனை கண்டுபிடிக்கல, எங்க கண்டுபிடிச்சாராமா? அந்த வசனத்தை வாசிங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பனார் அவனை கண்டு மனது உருகி ஓடி
அவன் கழுத்தை கட்டி கொண்டு, அவருடைய அன்பிற்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒரு அன்புமே இல்லை. மகனே, நீ இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கும் போதே அவர் உன்னை கண்டுட்டாரு. அவரை மாதிரி அன்புள்ளவர்கள் யார் இருக்கா? அவருடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் எல்லாம் ரொம்ப பெருசு. நீ கொஞ்சம் வாழணும்னு மனசுல நினைக்கும் போதே உனக்கு ஹெல்ப் பண்றாரு. நீ அந்த தீர்மானம் எடுக்கும் போதே உன்னை வேற யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. உன் மேல அவ்வளவு நேசம், உன் மேல அவ்வளவு பிரியம். உன்னை இஞ்சிஞ்சா ரசிச்சவர் அவர். உன்னை அணு அணுவா அழகு பார்த்தவர் அவர். எப்படியெல்லாம் வச்சு உன்னை அழகு பார்த்தார். உங்க அப்பா கூட உன்னை இவ்வளோ அழகு பார்த்திருக்க மாட்டாரு. பிரதர், சிஸ்டர், உங்களை வாழ்க்கையில யாருமே உங்களை இவ்வளோ அழகு பார்த்திருக்க. ஆனா ஆண்டவர் வாகனத்தை கொடுத்து அழகு பார்த்தாரு, ஊழியத்தை கொடுத்து அழகு பார்த்தாரு, திறமையை கொடுத்து அழகு பார்த்தாரு. அவர் உன்னை அழகு பார்த்தது மாதிரி வேற யாருமே அழகு பார்க்கல. அதனாலதான் நீ தூரத்துல உருக்குலைஞ்சு நிற்கும் போது கூட உன்னை அழகா டக்குன்னு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நீ எப்படி நடப்ப, நீ எப்படி பேசுவ, நீ எப்படி அசைவேன்ற மொத்தமுமே அவருக்கு தெரியும். என்னை நன்றாய் அறிந்தவர் அவர். என்னை நன்றாய் அறிந்தவர் அவர். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சொல்லும், தூக்கி எறியப்பட்ட என் நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆம் மகளே, ஆம் மகனே, யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் ரொம்ப தீவிரமா பேசிட்டே இருக்கிறாரு. உன் மேல நான் வச்ச அன்புக்கு ஈடானது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. உன்னை காப்பாத்தினது மட்டும் அன்பு கிடையாது. உன்னை அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றுறது மட்டும் அன்பு கிடையாது. ஒவ்வொரு இடத்துல வச்சு இந்த ஆலயத்துல வச்சு ரட்சிக்கப்பட வச்சு உனக்கு வஸ்திரத்தை கொடுத்து இதுவரையிலும் உன்னை எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இல்ல, நீ என் பிள்ளை. அதனாலதான் நீ தூரத்துல வரும்போது நான் உன் அடையாளத்தை பார்த்துட்டேன். நன்றி அப்பா, நன்றி. மீறின பின்பும் வெறுக்காதவர் உம்மை போல் நேசித்தவரில் இது போல காணவில்லை. உம்மை போல். I love you, Pa. I love you, Pa. I love you. I love you. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், மீறின பின்பும் நன்றி ஆண்டவரே. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஸோ இங்கேருந்தே இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாருடைய அன்பை விட்டு நம்ம ரொம்ப தூரமாக போயிட்டோம். நம்ம மறுபடியும் கண்டிப்பாக கட்டப்படணும். சரி, ஒருவேளை அப்பா பையன் அப்படின்ற போஸ்டிங்கை நாங்கள் தராவிட்டாலும் நம்மளை அடைச்சது, நம்மளை வேறு பிரித்தது அந்த அளவுக்கு உயர்வா அடையாவிட்டாலும் ஒரு சின்ன லிமிட்டேஷன் இருக்குது. அது அவருடைய வேலைக்காரங்க. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எங்கள் அப்பா மாதிரி வேலைக்காரங்களை நடத்துறது யாரும் கிடையாது. சரி, நான் நிறைய இழந்துட்டேன், ஆனால் கொஞ்சமாவது செஞ்சுட்டு தான் இந்த உலகத்திலேருந்து போகணும். எங்கள் அப்பாவுக்கு பிள்ளையா இல்லைன்னா கூட எங்கள் அப்பாவுக்கு ஒரு வேலைக்காரனாவது இருந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே,
கர்த்தர் எச்சரித்தும் கர்த்தர் சொல்லியும் நீங்க கேட்காம உங்களுக்குரிய தரிசனத்தை, உங்களுக்குரிய லட்சியத்தை நீங்க நிறைய தவற விட்டுருக்கலாம், நீங்க இழந்திருக்கலாம். நான் இப்படி இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, என்னென்னமோ ஓடலாம். சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை இழந்துட்டீங்க, அது போயிடுச்சு. ஆனால் இந்த இளையகுமாரன் சொல்லுகிறான், அதை நான் இழந்தாலும் எங்கள் அப்பாவுடைய வேலைக்காரனாவது என்ன பண்ணியிருப்பாரு, ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போறாரு. பார்த்த உடனே அப்பா கட்டி பிடிச்சிட்டாரு, முத்தம் கொடுத்துட்டாரு. அப்பா நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன்ப்பா, நான் ரொம்ப அழுக்கா இருக்கிறேன், பரவாயில்லப்பா நீ திரும்பி வந்தது எனக்கு போதும்ப்பா. ரொம்ப ஆசையாக தூரத்தில் கண்டு அப்படியே அந்த சீன் அப்படியே முன்னாடி வருது. உடனே சரி அப்பா தான் கட்டி பிடிச்சிட்டார்ல, அப்பா தான் ஒப்புரவாயிட்டார்ல, அப்பா தான் முத்தம் கொடுத்துட்டார்ல, சரி இனி அந்த வார்த்தையை நம்ம பேசாட்டி என்ன அப்படின்னு எல்லாம் நினைக்கல. நம்ம சொல்ல வந்ததை நம்ம சொல்லிடுவோம். சில பேருக்கு அன்பை உள்ளத்தில் வச்சிருக்கிறாங்க, மனைவியை நேசிக்கிறாங்க, கணவனை நேசிப்பாங்க, பிள்ளை வச்சுப்பாங்க. ஆனால் என்ன பண்ண தெரியாதுன்னா, நிறைய பேருக்கு எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது, வெளியில் சொல்ல தெரியாது, வெளியில் காட்ட தெரியாது, டிக்ளேர் பண்ண தெரியாது. இங்கே இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கொடுத்த இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு கேட்டால், ஐ லவ் யூ ஜீசஸ், நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப நீ எவ்வளோ ஏசப்பாவை நேசிப்பேன்னு எனக்கு தெரியும், நீ தப்பு பண்ணா இருந்தால் கூட எவ்வளோ நீ நேசிக்கிற. ஆனால் என்னன்னா உன்னை எது தடுக்குதா, நீ எதையுமே என்ன பண்ணலைன்னா அறிக்கை செய்யலை, நீ ஏசப்பாட்ட பேசல, நீ நேசிச்சு பிரயோஜனம் இல்லை, அன்பை உள்ள வச்சு பிரயோஜனம் இல்லை, ப்ரிப்ரேஷன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படிதான், எல்லாமே பெரியவங்க கூட நிறைய பேர் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது. இயேசு பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும், ஆனா என்ன பண்ணலன்னா போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, ஐ லவ் யூப்பா, என்னை தூக்கி எடுக்காம்பா. அதான் பாவம் எப்போ நிவர்த்தியாக்கப்படும் அப்படின்னு சொன்னா, தன் பாவங்களை உணர்வடையணும், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன பண்ணுவானாமா, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அப்போ பாவத்தை குறித்து ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை, பாவத்தினுடைய தண்டனை நினைச்சு பயப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அறிக்கை செய்யணும். வாலிப தம்பிங்க அறிக்கை செய்யணும், நீ பேசணும், உன்னுடைய அன்பை ஏசப்பாட்ட வெளிப்படுத்தணும், நீ வெளியே சொல்லணும். அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உள்ளே வச்சுக்க கூடாது. உள்ளே வச்சிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஆண்டவரோட நீங்க நெருங்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர அதை நான் என்ன பண்ணுவேன், நிறுத்துவேன். உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே, வெங்கல சத்தத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து, கண்ணீர் விட்டு அழு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க அதை வெளிப்படுத்தணும், எக்ஸ்போஸ் பண்ணணும், சொல்லணும். மரண வீட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெருக்கமான உறவு செத்து போகும்போது அழலேன்னு வைங்களேன், அவங்கள அழ வச்சிருவாங்க. அவங்கள நெருக்கமான உறவு செத்து போகும்போது அழலைன்னா, யாராவது சொந்தக்காரங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது ஒன்றை சொல்லி போட்டோவை ஏதாவது காமிச்சு அவங்கள அழ வச்சிருவாங்க. அழலேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மரணம் அடைகிறத அன்னைக்கு ரொம்ப நெருக்கமான நபருக்கு அவங்க அழல் அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன். ஏன்னா அவங்களுடைய துக்கத்தை அவங்க என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னா, வெளியே அவங்க காமிக்கல. நம்முடைய துக்கத்தை அடக்க முடியாது, நம்முடைய வேதனைகளை அடக்க முடியாது, நம்முடைய பாவத்தை அடக்க முடியாது, வெளியில நம்ம கொட்ட முடியாது. வெளியில கொட்டினா தப்பா நினைப்பாங்க. ஆனா நம்ம கொட்ட வேண்டிய ஒரு இடம் இருக்குது. கர்த்தர் சமூகத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அறிக்கை. வாலிப தம்பிங்க அறிக்கை பண்ணணும், தங்கச்சிங்க அறிக்கை பண்ணணும். நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்றத பாட்டுனால ஏசப்பாவுக்கு வெளிப்படுத்தணும், நான் உங்களோட பேசுறேன்றத பேச்சினால வெளிப்படுத்தணும். ஏசப்பாட்ட பிரியம். அப்படி செய்யும் போது தன்னுடைய தகப்பனார் கட்டி பிடிச்சான்றதுக்காக விடாம அப்படியே சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்ற, அதை குறித்து, அவனுடைய ப்ரிப்ரேஷனை குறித்து, அவன் சொல்றதை குறித்து எதையுமே அவர் கண்டுக்காதது மாதிரி அவருக்கு தெரியும். எத்தையுமே சொல்லலை. உன்னை மன்னிச்சேன்னு கூட சொல்லலை. மன்னிச்சேன்னு சொன்னா சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர் என் பிள்ளைய பாவியா நினைப்பாங்கன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. எவ்வளோ அன்பு தெரியுமா? நான் நம்புறேன் நீங்க தெரியாம இன்னைக்கு மறைஞ்சு 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 செஞ்சுட்டு இருக்கிறீங்க பாருங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க விழுந்துட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாம உங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் சொல்றாரு. கொளுத்த கன்றை இவனுக்காக அடியுங்க, பாதரட்சியை போடுங்கப்பா. குமாரன் தன் தகப்பனை நோக்கி, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் என்ன வஸ்திரம், காஸ்ட்லியானதை எடுத்துருவாப்பா,
இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்க. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார், கொளுத்த கன்றை இவனுக்கு கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். இந்த வார்த்தையை பாருங்க, என் குமாரனாகிய இவன். யார் மரிச்சா? பிசாசு பிள்ளை இல்லை, கீழ்ப்படியாத பிள்ளை இல்லை, மோசமான பிள்ளை இல்லை. அவன் தம்பி, அவங்க அண்ணன் அந்த இடத்துல சொல்லும்போது வேசிகளிடத்துல ஆசையா அப்படியே குத்தாம குத்துறாம பாருங்க. ஆனா அப்பா மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, என் குமாரனாகிய இவன். சிஸ்டர், பிரதர், நீங்க ஆண்டவரை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் உங்களை எப்படிதான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்ன, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கறதுக்கு வாஞ்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கறதுக்கு வாஞ்சியா இருக்கிறீங்க? இந்த மாசம் எங்கேயாவது ஒரு அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நான் உங்களை நேசிக்கிறேன்றத கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வெளிப்படுத்துவேன். நான் வெளிப்படுத்துவேன். ஒரு காதலன் காதலை தன்னை நேசிக்கிற காதலனுக்கு தன்னுடைய அன்பை மனசுக்குள்ள வச்சிருந்தா புரியாது. அவங்க ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, வேர்டு பேசுவாங்க, போட்டோ ஷேர் பண்ணுவாங்க, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார். அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என் இயேசுவை நேசிக்கிறேன்றத கண்டிப்பா நான் என்ன பண்ண போறேன்னா, ஏதாவது ஒண்ணு இல்லை, ஒரு ஊழியம் செய்கிறது கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துறது, காணிக்கை கொடுக்கறது கர்த்தரை நேசிக்கிறத வெளிப்படுத்துறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ஆண்டவரை நேசிக்கிறது. ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோன்ற அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, என் ட்ரெஸ்ஸை கரெக்டாக பண்ணிக்கிறது, ஒழுக்கமாக வாழ்றது, கோவப்படாமல் இருக்கிறது, ஜெபிக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அர்த்தம்னா, என் இயேசுவை நேசிக்கிறேன்றதை நான் என்ன பண்றேன்? வெளிப்படுத்துறேன். ஆமென் சொல்லுங்க. எளிமை நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். மறுபடியும் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் முடிந்தால் எளிமை நின்று தேங்க்யூ ஜீசஸ். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதோடு ஆராதிப்பேன் உம்மை, உம்மை மனதோடு. என்னை தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமது, நேசித்த நேசத்தின் ஆழமது. சொல்லுவோம், என்னை நேசிக்கும், நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமது, நேசத்தின் ஆழமது. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, என்ன பதில் செய்வேனோ. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை
நன்றியோடு நன்றியோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை ஹல்லேலூயா நன்றியோடு இப்ப சொல்லுவ நானும் நேசிக்கிறேன் நானும் சத்தம் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஏசப்பட்ட பேசு நீ சொல்லுப்பா எஸ் உன் மனசுல இருக்கிறத ஏசப்பட்ட சொல்லுப்பா சொல்லு சொல்லு எஸ் பாடுறவங்க பாடு ஏசப்பட்ட பேசுறவங்க பேசு தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு தகுதி ஒரு வேலைக்காரனா என்ன வச்சு நன்றி ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஹல்லேலூயா நன்றி அப்பா நன்றி ஆராதிப்பேன் கைகளில் வைத்திருக்கிற காணிக்கைகள் தசமபாகங்களுக்கு பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன். எங்க பிள்ளைகளை 1000 மடங்கு நீர் ஆசீர்வதி, லட்சமாய் கோடிகளாய் பெருகப்படும். நிறைய கொடுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. எங்களுடைய திருச்சபைகளுக்காய் வாங்கப்பட்ட இந்த கடன்கள் எல்லாம் முடிக்கிறதற்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புங்கப்பா. உங்க கிருபையின் கரம் எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யட்டும். இது எங்களை வெற்றியாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.